ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் தற்பொழுது ஸ்ரீ கருட புராணத்தில் பிரேதகாண்டம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருடருக்கு கூறியது. இதில் போன பாகத்தில் 28 வகை நரகங்கள் பெயரை பார்த்தோம். அதை பற்றி இப்பொழுது சொல்லப்போகிறோம். அதே சமயத்தில் இத்தகைய 28 வகை நரகங்கள் ஒவ்வொரு வகையிலும் ஏராளமானவையாக மிக கொடியவனாக அமைந்திருக்கும். 28 வகை, இதில் சப்டிவிஷன் வேறு இருக்கப்பட இருக்கு. அவ்வளோ கொடியவனாக எல்லாமே இருக்குமா. இறந்தவனை குறித்து நாள்தோறும் கொடுக்கப்படும் உதக கும்பதானத்தை யமதூதர்கள் பெற்று திருப்தி அடைவார்கள். அதாவது அவர்களுடைய மண்களோ யார் அவருக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை செய்ய வேண்டியவரோ அவர் செய்வதை பார்த்து யமதூதர்கள் சந்தோஷம் அடைவார்களாம், திருப்தி அடைவார்கள். மாசிக வருஷாப்திகம் முதலியவற்றால் ஜீவன் திருப்தி அடைவான். மாதம் மாதம் பண்ணுறது வருஷாப்திகன்னா ஒரு வருஷம், அவர் இறந்து ஒரு வருஷம் நடந்து அந்த திதி, அவற்றால் யமகங்கர்களும் திருப்தி அடைவார்கள். வைனதேயா, அதாவது கருடரை பார்த்து பகவான் கூறுகிறார், ஒருவன் இறந்த ஓராண்டு முடியும் தருவாயில் அவனது ஜீவன் பிண்டத்தால் ஆகிய சரீரத்தோடு யமபுரியை அடைவான். முன்னாடியே பார்த்தோம். என்றோமே அந்த ஜீவன் யமலோகத்தை அடையும் முன்பாக அந்த பிண்ட சரீரத்தை தவிர்த்து, யமலோகத்தை அடைஞ்சோன்னா அந்த பிண்ட சரீரமும் அதோட முடிவு அது முடிஞ்சிடும். அங்குஷ்ட பரிமாணம் உள்ள ஒரு புதிய வடிவில் பெற்று, அங்குஷ்டம்னா அந்த கட்டை விரல் அளவுன்னு சொல்லுவாங்க, ஒரு வன்னி மரத்தில் சிறிது காலம் தங்கியிருந்து பிறகு கர்மத்தால் ஆகிய சரீரத்தை, கர்மத்தை அனுபவிக்கணும் இல்லையா, அதுக்குள்ள சரீரத்தை பெறுவான். அப்பொழுது யமகங்கர்கள் அந்த ஜீவனை யமபுரிக்கு அழைத்து சென்று தர்மராஜனின் கொலுமண்டபத்திற்கு கொண்டு செல்வார்கள் என்று திருமால் கூறுகிறார். இது வரைக்கும் அந்த பயணத்தை பார்த்தோம். ஒரு வருஷம் பயணம் முடிஞ்சோடனே மறுபடியும் பயணம் முடிஞ்சோடனே அந்த ஏற்கனவே இந்த பிண்ட சரீரம் அப்படிங்கிறது அங்குஷ்ட வடிவத்தில், கட்டைவரல் வடிவில் ஒரு உருவம் எடுக்கும். அதை எடுத்துக்கொண்டு மறுபடியும் தர்மராஜனின் கொலுமண்டபத்திற்கு அதை கொண்டு வந்து ஆஜர்படுத்துவாங்க. இதில் 28 நரகம் பேரெல்லாம் போன பாகத்தில் படித்தோம். அதில் ஒவ்வொரு நரகத்துலேயும் என்ன நடக்குது அப்படிங்கிறத, என்ன பண்ணினவங்க அங்கே போய் அதை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத விளக்குறாரு. தாமிஸ்ரம் அப்படிங்கிற ஒரு நரகம். பிறன் மனைவி, குழந்தை, பொருள் இவற்றை கொள்ளையடிப்போர் அடையும் இடம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம். அதில் இது. அடுத்தது அந்த தாமிஸ்ரம் அப்படிங்கிற நரகம். கணவன் அல்லது மனைவியை வஞ்சித்து வாழ்வோர் கண்களில் இருள் கவிய மூர்ச்சித்து விடும் நரகம். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துற மாதிரி. யார்? கணவன் அல்லது மனைவியை வஞ்சித்து வாழ்வோம். ஒருத்தர் இவங்களோ இவர் அவரோ அவரோ இவரோ. அடுத்தது ரௌரவம் அப்படிங்கிற நரகம். அக்கிரமமாக பிறருடைய குடும்பங்களை அழித்து பலவந்தமாக பொருள் பறிக்கும் சுயநலக்காரர்கள் அடையும் நரகம். அடுத்தது மகாரௌரவம். முன்னாடி பார்த்தது ரௌரவம், இது மகாரௌரவம். ருரு என்ற ஒரு வகையான அகோரமான மான்கள் பாய்வைகளை சூழ்ந்து துன்புறுத்தும் நரகம். அடுத்தது 5வது கும்பீபாகம். தன் சுவைக்காக ஜீவன்களை வதைத்தும் சித்திரவதை செய்தும் புவியில் வாழ்ந்து மரித்தவன் அடையும் நரகம். சொன்னால் புரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். அதாவது தான் உயிர் வாழ்வதற்காக பிற ஜீவன்களை அழித்து அதை உண்பவன், தன் சுவைக்காக ஜீவன்களை வதைத்தும் சித்திரவதை செய்தும் புவியில் வாழ்ந்து மரித்தவன் அடையும் நரகம். அவங்க அந்த இதுக்கு தான் போவாங்க.
அடுத்தது காலசூத்திரம். பெரியோரையும் பெற்றோரையும் துன்புறுத்திய வெறியர்கள் அடையும் நரகம். ஒன்றையும் கேட்டாலே. அடுத்தது அசிபத்திரம். தன் தெய்வத்தை நிந்தித்து தனக்குரிய தர்மங்களை விடுத்த அதர்மைகள் அடையும் நரகம். அவரவருக்கு உள்ளதை அவர்களோட போற்றணும், அவங்க இதுபடி நல்லா நடக்கணும். யாரையும் தூற்றக்கூடாது, பிற மதத்தையும் தூற்றக்கூடாது. தன் மதத்தை துதிக்கணும், பிற மதத்தை மதிக்கணும். அடுத்தது 8 பன்றி முகம். அநியாயமாக பிறரை தண்டித்து அகந்தையுடன் அநீதிகளும் பல வகை கொடுமைகளும் புரிந்த அக்கிரமக்காரர்கள் அடையும் நரகம். அப்புறம் 9 அந்தக்கூடம். சித்திரவதை, துரோகம், கொலை முதலியவற்றை செய்த கொடியோர் அடையும் நரகம். அடுத்தது கிருமி போஜனம். கேட்குறதுக்கே இதுவாக இருக்குது. தான் மட்டும் உண்டு பிறரை துளைக்கும் கிருமிகள் போல வாழ்ந்து, அதாவது தான் மட்டும் உண்டு பிறரை துளைக்கும் கிருமிகள் போல வாழ்ந்து, அதான் பிறருக்கு துன்பத்தை இது பண்ணிட்டு தான் ஒண்டி வாழறாங்கிற சுயநலத்தோடு வாழ்ந்து பிறரை துன்புறுத்தின்னு அர்த்தம். பக்தி நியமம் முதலிய நல்லொழுக்கம் இல்லாமல் வாழ்ந்த பாவிகள் அடையும் நரகம். அடுத்தது 11 அக்கினி குண்டம். பிறர் உரிமைகளையும் உடைமைகளையும் தனக்கு இருக்கும் வலிமைகளால் அபகரித்து கொள்ளும் பலாத்கார பாவிகள் அடையும் நரகம். சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க, உத்தரம் நினச்சி பாருங்கள். உடனே சில பேர் தான் ஞாபகத்துக்கு வரும், அப்படியே பேர்லாம் சொல்லணும். பிறர் உரிமைகளையும் உடைமைகளையும் தனக்கு இருக்கும் வலிமைகளால் அபகரித்து கொள்ளும் பலாத்கார பாவிகள் அடையும். எதையும் பலாத்காரம் பண்ணி தனக்கு அடையிறது, தன்னுது அடையிறது, தனக்கு சொந்தமில்லாத அடைக்கிறதுக்கும் பிரத்யார கஷ்டப்படுத்தும். அடுத்தது வஜ்ரகண்டகம். கூடத்தகாத ஆண் அல்லது பெண்ணை கட்டி தழுவி கூடி மகிழும் மோக வெறியர்கள் அடையும். ஓ, இதுக்கெல்லாம் உண்டா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கா? நிச்சயம் உண்டா. அடுத்தது சான்மலி. நன்மை தீமை உயர்வு தாழ்வு இவற்றை பாராமல் தரம் கெட்டு எல்லோருடனும் எவருடனும் கூடி மகிழும் மோகாந்தகார பாவிகள் அடையும் நரகம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நன்மை தீமை உயர்வு தாழ்வு இவற்றை பாராமல் தரம் கெட்டு எல்லோருடனும் எவருடனும் கூடி மகிழும் மோகாந்தகார பாவிகள் அடையும் நரகம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வைதரணி அப்படிங்கிற ஆறுன்னு சொல்லுவாங்க. அதிகார வெறியாலோ கபட வேஷத்தாலோ நயவஞ்சகத்தாலோ நல்வழிகளை கெடுத்து தர்மத்திற்கு கேடு புரியும் அதர்மிகள் அடையும் நரகம். அடுத்தது 15 பூயோதம். கூச்சமில்லாமல் இழிமகளை கூடி, அதாவது தரங்கட்டவர்களை கூடி ஒழுங்கினங்கள் புரிந்தும் தன் வழியை விட்டு ஓர் இலட்சியமும் இல்லாமல் மிருகங்களை போல திரியும் கயவர்கள் அடையும் நரகம். அதுக்கு ஒரு நரகம் இருக்கு. அடுத்தது பிராணரோதம். பிராணிகளை துன்புறுத்தி கொலை புரியும் கொடுமைக்காரர்கள் அடையும் நரகம். முன்னாடி அதை சாப்பிட்றவங்களை சொன்னார். இப்போ அதை துன்புறுத்தி அதை இது பண்ணால் தானே இன்னொருத்தர் வந்து வாங்கி சாப்பிட போகிறாங்க. அப்போ அவருக்குன்னு தனியாக இருக்குது இடம். அடுத்தது விசேஷனம். தம்பத்திற்காக பசுவதை புரிந்து யாக முதலீட்டை செய்யும் பித்தலாட்டவர்கள் அடையும் நரகம். அடுத்தது லாலாபட்சம். வாழ்க்கை துணைவியை வற்புறுத்தி விபரீத மோக இச்சைக்கு ஆளாக்கி கெடுக்கும் தீயோர்கள் அடையும் நரகம். அடுத்தது சாரமேய தானம். சாரமேயா தனம் அப்படிங்கிற ஒரு நரகம். வீடுகளுக்கு தீ வைப்பது, சூறையாடுவது, ஜீவவதை புரிவது, விஷமூட்டுவது, கூட்டம் கூட்டமாக குடிமக்களை கொல்வது போன்ற செயல்களை செய்த பாவிகள் அடையும் நரகம். உலகத்தில் நடக்கிறதெல்லாம் நினச்சி பாருங்கள், யார் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. அவங்களெல்லாம் இதுதான். அடுத்தது அவிசி. பொய் சாட்சி கூறுதல் முதலிய அகம்பாவ செயல் புரியும் அகம்பாவிகள் அடையும் நரகம். சாட்சி கோர்ட்டில் போய் பணத்துக்காக
போய் சாட்சி சொல்கிறது. பரிபாதனம் எக்குலத்தினராயினும் மதுபோதைப் பொருள்களை கொடுத்தும் குடித்தும் குடிகளை கெடுக்கும் குடிகேடர்கள் அடையும் நரகம். என்ன சாப்பிடாம கூப்பிட்டு போய் கம்பெனி கொடுறான்னு சொல்லி கம்பெனி கொடுக்க வச்சு அப்புறம் அவனையும் ஒரு ரெகுலராக அதை சாப்பிட நிறைய பண்ணி அவங்க குடும்பமே சீரழி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. இதோட நீ குடிச்சியா அழிஞ்சியா போ, பொத்தியானம் பண்ணாத போனால் இதுதான் பரிபாதனம்ங்கிற நரகத்தை அடையணும். சாரகர்த்தமம் தன்னை மட்டுமே பெரியதாக மதித்து பெரியோரையும் நல்லோரையும் அவமதித்து இருமாப்புடன் தீச்செயல் புரிந்த பாவிகள் அடையும் நரகம். அடுத்தது ரஷோகணம் நரமேதயாகம் புரிதல், அதாவது நரபலி. ஆணாயினும் பெண்ணாயினும் மனித மாமிசம் புசித்தல். அது இங்கெல்லாம் இல்லை, எங்கேயோ காட்டுவங்க எல்லாம் இருப்பாங்க. சாதுவான பிராணிகளை வதைத்தல் முதலான தீவினை புரிந்தோரை அவர்களால் வதைக்கப்பட்டவர்களே முன்னின்று வதைக்க அவதிப்படும் நரகம். அவங்களே வந்துடுவாங்க. அவங்க செத்து போன பிறகு அவங்க கையாலேயே சாக வேண்டிதான். அடுத்தது சூலப்புரோதம் எந்தவித தீமையும் புரியாதோரை கொல்லுதல், நயவஞ்சகமாக கொல்லுதல், தற்கொலை செய்து கொள்ளுதல், நம்பிக்கை துரோகம் புரிதல் முதலிய பாவச் செயல்களை புரிந்த பாவிகள் அடையும் நரகம். அடுத்தது 25வது தந்த சூகம் தீமையை புரிந்த துரோகிகள் அடையும் நரகம். தீமையே பண்ணுற பழக்கமாக வச்சுருப்பாங்க. அடுத்தது 26 வடாரோதம் பிராணிகளை கொடூரமாக வதைத்த கொடுமைக்காரர்கள் அடையும் நரகம். கொஞ்சம் சாதாரணமாக இல்லை, கொடூரமாக. அடுத்தது 27 பரியாவர்த்தனகம் வீட்டுக்கு வந்த விருந்தினரை வெறுத்து நிந்தித்த லோபிகளும் பகிர்ந்துண்ண விரும்பாத சுயநலவாதிகளும் அடையும் நரகம். இது நம்மளை சுற்றியே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நினச்சி பார்த்தா தெரியும். நம்ம அதுமாரி இருந்தால் மாறிடுவோம் உடனே. ஏன்னா வீட்டுக்கு வந்த விருந்தினரை வெறுத்து நிந்தித்த லோபிகள் கஞ்சர்கள், பகிர்ந்துண்ண விரும்பாத சுயநலவாதிகள். எப்போ போவாங்க நம்ம சாப்பிட்லாம் டேபிளில் உட்காந்து அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருப்பாங்க. என்ன தண்ணி குடின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அதனால இருக்காங்க. நீங்களும் நானும் வேணால் இல்லாமல் இருக்கலாம், சில பேர் பல பேர் இல்லாமல் இருக்கலாம், சில பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் அடைய நரகம். அதுக்கு தனியாக ஒரு நரகத்தை பகவான் படைச்சிருக்கார். அடுத்தது சுசிமுகம் செல்வ செருக்காலும் செல்வாக்கினாலும் கர்வம் கொண்டு பிறரை துன்புறுத்துகிறவர்களும் அநீதியாய் பொருள் சம்பாதித்து அதை நல்ல அறநெறிகளில் செலவிடாமல் கள்ளத்தனமாக பதுக்கி வைப்பவர்களும் அடைகிறார்கள். அது இப்போ இந்த வார சமயத்தில் எல்லாம் பதுக்கி வைக்கிறாங்களே அவங்கெல்லாம் அந்த 28 நரகத்தோட பேர். அதுங்க யார் யார் போவாங்கங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி வந்த பாகமே ஒரு பயங்கரமாக இருக்குது. அதனால் இதோடு இந்த பாகத்தை முடிச்சுட்டு ஒரு நாள் மறுபடியும் பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.